ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ½ kg ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ½ kg பிரியாணிக்கு தேவையான டபராவும் வச்சுட்டு 100 ml கடலை எண்ணெய் ஊற்றணும். கடலை எண்ணெய் நல்லா மணமாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். பிரியாணிக்கு கடலை எண்ணெய் தி பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். கடலை எண்ணெய் காஞ்சதும் அதுல நான் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறேன். மெஷர்மெண்ட்டா உங்களுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் வேணும்னா எல்லாமே ஈச் 1 கிராம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எல்லாத்துலயும் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ½ kg பிரியாணிக்கு 80 கிராம்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போடுறேங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில வதக்கணும். இது வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல 3 மீடியம் சைஸ் ஆனியன் நான் இப்ப ஆட் பண்றேங்க. ½ kgக்கு 3 மீடியம் சைஸ் ஆனியன் போதுமானது. இந்த ஆனியன்ஸை இதெல்லாம் இந்த மசாலாஸ் கூட எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். அப்பதான் அதோட டேஸ்ட் இன்னுமே கூடுதலா சூப்பரா இருக்கும். நல்லா அதோட சேர்த்து இந்த ஆனியன்ஸை நல்லா வதக்கணும். இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுல 3 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம ஆட் பண்றோம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அது ஒரு 2 நிமிஷம் நீங்க வந்து மொத்த மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் கிளறி விடுங்க. தக்காளியை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுல அரை கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு மல்லி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 100 ml வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணுங்க. பாத்தீங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து நான் போட போறேன். தனித்தனியா போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க முன்னாடியே எடுத்து வச்சுட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல 1 டீஸ்பூன் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். 1 ஸ்பூனே போதுமானது ½ kgக்கு. அதுக்கும் மேல போட்ட, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டு இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவு காரம் போதுமானது. நல்லா இதை வதக்கிட்டு அதுல 1 ஸ்பூன் அளவு நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்றோம். பண்ணிட்டு நல்லா வதக்கணும். அந்த மசாலா எல்லாத்துலயுமே அந்த சால்ட் வந்து இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா எல்லா மசாலையும் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா இந்த மொத்த மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சு விடணும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் மேல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாத்தீங்களா எண்ணெய் நல்லா மேல பிரிஞ்சு வந்துச்சு. இதுல நான் வந்து ப்ரான் ஆட் பண்றேங்க. இப்போ நீங்க சிக்கன் பிரியாணி எடுத்துக்கிட்டாலும் ½ kg ரைஸ்க்கு வந்து நீங்க வந்து ½ kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல 3/4 kg சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கும் சரி ப்ரான்ஸ்க்கும் சரி நீங்க ½ kgக்கு ½ kg ஆர் 3/4 kg ஆட் பண்ணிக்கலாம். 1 kg ஆட் பண்ணீங்கன்னா வாட்டர் லெவல் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த அளவு வந்து கரெக்டானது. ½ kgக்கு ½ kg இல்லைன்னா 3/4 kg. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இந்த எல்லா மசாலாடையும் சேர்த்து இந்த ப்ரான்ஸை நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு வச்சிருந்தோங்க. மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். அப்பதான் அந்த மசாலா எல்லாம் அந்த ப்ரானுக்குள்ள நல்லா இறங்கும். நல்லா இறங்கி மேல வந்து அந்த ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகி மேல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்ப பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ப்ரான்ஸ்குள்ள இறங்கி இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்றேங்க. இப்போ நீங்க எந்த கப்ல ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி விடுங்க. இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டாச்சு. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா கிளறி விடணும்.
இந்த ப்ரானு மசாலா எல்லாம் ஒண்ணா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சு விட்டுறணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு. நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியை இதுக்குள்ள சேர்த்துடலாம். இதுவே நீங்க வடி பிரியாணி பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அரிசியை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா வந்து நம்ம அரிசி வேக வைக்கும் போதே நம்ம அதுல ஸ்பைசஸ் ஆட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த அரிசி ஸ்மெல் வராது. நான் தம் பிரியாணி பண்றதுனால நான் வந்து 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிருக்கேன். இந்த அரிசி எவ்வளவு நேரம் ஊர்னா கரெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அரிசியை கழுவி ஊற வச்சுட்டா இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்றதுக்குள்ள அந்த அரிசியும் ஊறிடுங்க. ஊற வச்ச அரிசியை போட்டாச்சு. இப்போ அந்த அரிசிய 4 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. ஸ்லோவா நல்லா கிளறி விடணுங்க. அப்பதான் வந்து அந்த மசாலா எல்லாம் ரைஸ்குள்ள இறங்கும். ரொம்ப ஹார்டாவும் கிளறக்கூடாது. ஹார்டா நம்ம கிளறணும்னா இந்த ரைஸ் உடஞ்சிடும். ஸோ அதனால லேசா கிண்டி விடுங்க போதும். இப்ப பாத்தீங்கன்னா ரைஸும் மசாலாவும் நல்லா குக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல தான் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்ப நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணும்போது லைட்டா நம்மளுக்கு அந்த உப்பு காரம் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அதிகமா. அப்படி இல்லைன்னா இந்த டைம்லயே நீங்க வந்து உப்பு காரம் சேர்த்துக்கலாம் கம்மியா இருந்தா. அதே மாதிரி புளிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா 1/2 லெமன் சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த டைம்ல சேர்த்துக்கிறதுனால இது எல்லாமே கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சு விடணுங்க. இந்த பிரியாணியை பக்கத்துல வச்சுட்டு இப்ப தம் போடுற டைம் வந்துச்சுங்க. ஸோ எதனா தோசை தவா இருந்துச்சுன்னா அதை ஸ்டவ் மேல வச்சுட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் இன்னும் உங்களுக்கு பிளெயினா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய டபரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டபராக்கு எந்த தோசை கல் வந்து போதுமானது. ஸோ இதுல வந்து நான் தம் போடுறதுக்கு இதுல கரெக்டா இருக்கும். ஸோ இந்த டபரா வந்து இந்த தோசை கல்ல மேல வச்சுட்டு நான் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 20 மினிட்ஸ் இதுல வைக்க போறேங்க. உங்களுக்கு விறகடுப்புல செஞ்ச மாதிரி ஒரு ஃபிளேவர் வேணும்னா ஒரு சின்ன கறி துண்டு எடுத்துட்டு அதை நல்லா சூட காய்ச்சிட்டு இந்த பிரியாணி நடுவுல ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு நல்லா காய்ச்சின அடுப்பு கறிய அதுக்குள்ள வச்சிடணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு வேணும்னா விறகு அடுப்பு பிரியாணி மாதிரி இருக்கணும்னா இதை நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப அந்த சூடா இருக்கிற அந்த அடுப்பு கறியை வச்சுட்டு அது மேல ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. நெய் ஊத்திட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்ட உடனே இந்த எட்ஜஸ்ல எல்லாம் அந்த புகை வருது இல்லைங்க, அதெல்லாம் ஸ்டாப் ஆகும்னா வெயிட்டான ஒரு பொருளை வைக்கணும். நான் வந்து இஞ்சி எடுக்கிற கல்லை வச்சிருக்கேங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்ல எல்லாம் அந்த புகை வந்து கம்மி ஆயிடுச்சு. இதை அப்படியே லோ ஃப்ளேம்ல 20 மினிட்ஸ் வச்சிருக்கணும். வெயிட்டான கல்லு இல்லாட்டியும் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கூட நீங்க மேல வச்சுட்டு தம் பண்ணலாம். இப்ப 20 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுங்க. இப்ப பிரியாணி எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். நல்லா இந்த அடுப்பு கறியோட வாசம் சூப்பரா இந்த பிரியாணில இறங்கி இருக்குங்க. இந்த அரோமா சூப்பரா இருக்கு. அடுப்பு கறி பிரியாணி நீங்க சாப்பிடணும்னா மஸ்ட் ட்ரை திஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா வேற மாதிரி அரோமாவா இருக்கு. இப்ப அந்த பாத்திரத்தை எடுக்கும் போது கை சுடும், அதனால ஒரு இடுக்கியோ இல்லைன்னா கிளாத்தை வச்சுட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அரிசி உடையாத மாதிரி அடியில இருந்து மெதுவா அந்த அரிசி எடுத்து மேல போடணும். அந்த மேல லேயர்ல போடும்போது மேல லேயர் சரியா வேகாம இருந்தாலும் இந்த அடியில இருந்து எடுத்து போடுற சாதத்திலேயே அது வெந்துருங்க. நம்ம ப்ரான் பிரியாணி அரோமாவோட நல்லா குக்கா இருக்கு. இன்னும் எதுக்கு லேட்டு, வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு ஒரு பெரிய ப்ரான் அது கூட சேர்த்து அப்படியே அந்த அரோமா ஸ்மெல்லோட எடுத்து சாப்பிடும்போது உண்மையாவே சொல்றேங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இது ட்ரை பண்ணுங்க.
சுவை சூப்பரா இருந்துச்சு. சாதமும் நல்லா வெந்துச்சு. வேற மாதிரி டேஸ்ட். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.